Namaskaram. In your proverb, to go forward, you have to leave something behind. எக்ஸலண்ட் ப்ராவர்ப்ங்க. அடிக்கடி சொல்கிற மாதிரி அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறியிருக்கு. அப்போது அவர் முன்னேறணுமானா, இந்த ப்ராவர்ப் எழுதினவர் முன்னேறணுமானா எவ்வளோ விட்டுருக்கணும் அவர். யூ ஹாவ் டு லீவ் சம்திங் பிஹைண்ட். அந்த சம்திங் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4 விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம விடணும். sacrifice, compromise, forgive, forget. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மற்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த 4 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்படின்னா தான் நம்ம முன்னேற முடியும். கொஞ்சம் ஏன் இந்த 4 நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம மேலே வந்திருக்கோம். ஆனால் அதை நம்ம உணரலை. இதுதான் பெரிய உண்மை. அதுதான் நம்ம எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம். குழந்தையிலேருந்து நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோம், எவ்வளோ சில விஷயங்கள்லாம் மறந்து போயிட்டோம், சில இதெல்லாம் மன்னிக்கப்பட்டோம். ஃபர்கிவ், ஃபர்கெட். ஸோ இதெல்லாம் உண்மை தானே. அப்படின்னா தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். நல்ல விவரமாக ஆழமாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எந்தெந்த நேரத்தில் எப்படி பண்ணுறோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு கூடவே ஈகோன்னு ஒன்று வந்துடுறது. அந்த ஈகோவும் கூட ட்ராவலில் வரும்போது என்ன ஆகணும்னா, அந்த ஈகோவை அப்படியே கழட்டி விட்டுடணும். அந்த ஈகோ வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 4ம் அதை புல் பண்ணிடுறது. எது? ஈகோ இட் இஸ் புல்லிங். நீங்கள் விட்டாச்சு. நீங்கள் அந்த 4த்தையும் நீங்கள் விட்டுட்டேன். சாக்ரிஃபைஸு, காம்ப்ரமைஸு, ஃபர்கிவ், ஃபர்கெட் நீங்கள் விட்டுட்டேன். ஆனால் ஈகோ நீங்கள் கூட்டின்னு வர்றதுனால அந்த ஈகோவோட அந்த 4ம் பின்னாடியே தொடர்ந்து வருது. அது வேண்டாம். இந்த ஈகோ ஒரு வேளை வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கட். இதுக்கு தான் அந்த மெச்சூரிட்டி வேணும் அப்படிங்கிறது. இந்த மெச்சூரிட்டி எப்போ வரும்? இப்போ இந்த ஈகோ வருது அப்படிங்கிற அவேர்னஸ் எப்போ தெரியும் உங்களுக்கு? ஸோ அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், மெச்சூரிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மெடிடேஷன். அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது காட்டி கொடுத்துரும். வருது அப்படின்னு காட்டி கொடுத்துரும். ரேக்கி அப்படி தான். ரேக்கி இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். ரேக்கி உங்களை காப்பாற்றும். ஒன்றுமே வராத மாதிரி காப்பாற்றும். ஏன்னா உங்களோட மனசு தெரிஞ்சு தான் நீங்கள் இந்த 4த்தையும் விட்டுட்டு வந்தேன். சாக்ரிஃபைஸு, காம்ப்ரமைஸு, ஃபர்கிவ், ஃபர்கெட் தெரிஞ்சு நான் முன்னுக்கு போனோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த 4த்தையும் நீங்கள் விட்டுட்டு நடந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஈகோ உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம உடனே நம்ம ப்ரொடெக்ஷன் போட்டுடுறோம். இந்த ரேக்கி படிக்கிற அத்தனை பேருக்கும் we have protection. ஸோ அதனால் ஈகோ உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? சரி. முத்ராஸும் அப்படி தான். முத்ராஸும் உங்களுக்கு எப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு மனசில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை இருக்குது, அது பாட்டு ஏதோ ஒரு சாமான்கள்லாம் போட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக விட்டுருக்கோம். அது பாட்டு ஏதோ விளையாண்டுருக்கு, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு சமயத்தில் பார்த்தோன்னாக்கா ஊன் சத்தம் போட்டு அந்த சாமான்கள்லாம் போட்டு உடச்சி கீழே அது மாதிரிலாம் சத்தம் கேட்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தோன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இது ரொம்ப அமைதியாக இருக்கே, என்னமோ விஷமாக பண்ணுறது அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த முத்ராஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டோன்னா, மனசில் அதை காட்டி கொடுத்துரும். என்னமோ பின்னாடி வருது, ஜாகிரதை பின்னாடி வருது அப்படின்னு அது நம்மளை ஒரு ஒரு குறி கொடுத்துரும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய எஃபெக்ட்டுங்க. இதெல்லாம் தான் ஒரு கடவுளாக கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். இது எல்லாமே கடவுள் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம உபயோகித்தோம்னா, ப்ராப்பராக நம்ம உபயோகித்தோம்னா கண்டிப்பாக நம்ம காப்பாற்றப்படுவோம். நம்ம தெரிஞ்சு நம்ம 4த்தையும் விட்டோம். காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ்,
ஃபர்கிவ், ஃபர்கெட். இந்த நாலுத்தையும் நான் என் கண்பட எனக்கு இது வேண்டாம், நான் முன்னேறணும், எனக்கு இதுதான் என்னோடய பாதை அப்படின்னு நான் தெரிஞ்சு ஒரு மனசோடு தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது வேறு ஈகோ உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அத்திமீறி வந்தாலும் மனசை காட்டி கொடுத்துரும். இப்போது நிறைய பேர் ஒரு சின்ன வயசுலலாம் பார்த்தேன்னா அறியாமையில் பொய் சொல்லுவாள். ஏதோ என்ன தப்பிக்கணும், பெரியவாக்கிட்ட அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம், இல்லை அந்த சுச்சுவேஷனில் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பொய் சொல்ல உண்டு. ஆனால் பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு ஒரு வயசுக்கு நமக்கு தெரிஞ்சக்கப்புறம் நம்ம பொய் சொல்ல மாட்டோம். அத்திமீறி நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோன்னா கூட மனசு அப்படியே அரிக்குமா இல்லையா? இது உண்மை தானே. நம்ம பொய் சொல்லியிருக்கோம் ஒரு அறியாமை வயசில். நம்ம சந்தர்ப்பத்தை சூழ்நிலையினால் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சில சந்தர்ப்பங்களில் நம்ம பொய் சொல்லியிருக்கோம். சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ ஏதோ பொய் சொல்லியிருக்கோம். ஆனால் பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம பொய் சொல்கிறதாக ஒரு சந்தர்ப்பம் பொய் சொல்லிட்டோம்னா அப்போ என்ன பண்ணும்? மனசு அப்படியே உங்களை போட்டு அரிக்காது? அடடா நம்ம இப்படி பொய் சொல்லிட்டோமேன்னு உங்களோட பாடி லாங்குவேஜை காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி தாங்க இப்போ இந்த 4 சமாச்சாரத்தில் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் விட்டுட்டு நான் முன்னேறணும், எனக்கு இந்த பாதை தான் எனக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த பாதையை நோக்கி போகும்போது இந்த ஈகோங்கிறது வந்ததுன்னா உங்கள் மனசு அப்படியே அதை இது பண்ணி தூக்கி போட்டு விட்டுரும். அதுதாங்க சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல், உங்களால் தான் செய்ய முடியும். ஏன்னா உங்கள் மனசுக்கு தான் அதை எல்லாம் தெரியும். உங்கள் மனசுபட தான் நீங்கள் சாக்ரிஃபைஸ், காம்ப்ரமைஸ், ஃபர்கிவ், ஃபர்கெட் பண்ண. அதே மாதிரி உங்களோட மனசுக்கு தெரிஞ்சு தான் அந்த ஈகோ இஸ் ட்ரைங் டு கேட்ச் யூ. அப்போது அந்த ஈகோ கேட்ச் பண்ண போகிறது இல்லை உள்ளே வந்துருத்தோ அப்படிங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எப்போதுமே உஷாராக இருக்கணும். உஷாராக இருந்தால் தான் போகிற பாதை கிளியராக ஸ்மூத்தாக உங்களோட டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ அங்கே போய் அழகாக போய் சேருவேள். இதுதாங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இதெல்லாம் கற்றுண்டேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு எந்நேரமும் எப்போதுமே உபயோகிக்கும். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பலித்தம் ஜாஸ்தியே வழிய அதனால் வேறு விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அதனால் உங்களுக்கு அபிப்பிராயப்பட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயவு செய்து ஃபோன் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு டீச் யூ பீப்புள். அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.